அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மீண்டும் தஞ்சை சமையலில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் சைடில் பொரிச்ச குழம்பு, புளி இல்லாத குழம்புன்னு சொல்லுவாங்க. அந்த குழம்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம மண் சட்டி வச்சுருக்கோம். இதில் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ அது நீங்கள் உங்கள் ஆப்ஷன். நான் இதில் கொஞ்சமாக இப்போ சோம்பு போட்டு தாளிக்க போகிறேன். இப்போ நம்ம இது கூட வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கட்டுங்க. இதை பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சைடில் பொரிச்ச குழம்பு, புளி இல்லாத குழம்பு, கடலப்பருப்பு குழம்பு இந்த மாதிரி பல பேரில் சொல்லுவாங்க. இது ஒரு பிகினர்ஸ்க்காக தான் இந்த குழம்பு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். சில மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த குழம்பு தெரியாது, அதனாலையும் நான் இதை செய்து காமிச்சிருக்கேன். இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி புளிக்குழம்பு, சாம்பார் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஒரு மாறுதலான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதை செய்து பாருங்கள். நம்ம கொஞ்சமாக இது கூட கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. நான் இப்போதைக்கு 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது நமக்கு. இப்போ நம்ம இது கூட பூண்டு சேர்த்துருக்கோம். நான் ஒரு 2 பூண்டு தாங்க வாசனைக்கு தட்டி போட்டிருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட இதில் சேர்த்துக்கலாம். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் சேர்க்க மாட்டோங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பூண்டு கூட தேவை கிடையாது. பூண்டே போடாமல் கூட இந்த குழம்பு செய்யலாம். ஆனால் பூண்டு போட்டால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லைங்க. இந்த குழம்புல நம்ம புளி சேர்க்க மாட்டோம், அதுக்கு பதிலாக தக்காளி தான் சேர்த்துக்குவோம். நான் ஒரு பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். நீங்கள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திங்கன்னா 2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்துக்கோங்க. 1க்கு 2. அரை பிடிக்கும் கம்மியான தேங்காய், அது கூட சின்ன வெங்காயம் 2, 1/2 ஸ்பூன் சோம்பு வச்சு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் விருதை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜார் கழுவின தண்ணியையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க விடலாம். பாருங்கள், நம்ம குழம்பு நல்லாவே கொதிக்குதுங்க. இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், காய் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், பீன்ஸு அதெல்லாம் போட்டு மிக்ஸ்டாக வச்சுருக்கேன். இது நீங்கள் முள்ளங்கி மட்டும் போட்டு வைக்கலாம், சௌச்சவ் மட்டும் போட்டு வைக்கலாம், உருளைக்கிழங்கு மட்டும், முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி காம்பினேஷனில் இதை வைக்கலாம். ஆனால் முள்ளங்கியும் முருங்கைக்காவும் போட்டால் 2 ஃப்ளேவரையுமே அதுக்கு எடுத்துரும். அதனால் அதை மட்டும் ஜாயிண்டாக போடாதீங்க, தனித்தனியாக போடுங்க. போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு வைக்கிறதுக்கு. இந்த காய்கறியெல்லாம் இந்த குழம்புக்கு ரொம்பவே சூட்டாக இருக்கும். பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொதிக்குது. காய் பாருங்கள், முருங்கைக்காவோட காய் கலர் மாறி இருக்குது. காய் நல்லா வெந்துடுச்சு. ஸோ நமக்கு காய் வெந்துட்டதுனால இதோட குழம்பு நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. எல்லா காயுமே நல்லா வெந்திருக்கான்னு நீங்கள் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான குழம்பு. இதை இன்னொரு வேலையும் நீங்கள் பண்ணலாம். என்னென்னா, தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சிட்டு ஊற்றிடலாம். நான் கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள்லாம் ஒரு வதக்கியிருப்பேன். அது கொஞ்சம் வாசனையாகவும் இருக்குங்கிறதுனால தான். அப்படியே ஈஸியாக இருக்கிறதுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். கடைசியாக இது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனுக்குடன் எங்கள் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.